மேம்பாட்டு ஆணையம் சார்பாக 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 3% இடஒதுக்கீட்டில் சுகாதார உதவியாளர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் 3% விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ உதவியாளர், கிராமப்புற செவிலியர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகள், திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் சார்பாக ஒலிம்பிக், பிற சர்வதேச அளவிலான போட்டிகளில் தேசிய, மாநில அளவில் பங்கேற்று பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்திடும் வகையில் அவர்களுக்கு அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அரசாணை நிலை எண் 6 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நாள் 20/2/2019 அடிப்படையில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கீழ்காணும் விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிக்கப்பட்ட ஆண்டிற்கு முந்தைய கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட விளையாட்டு சாதனைகள் மட்டுமே தகுதியானவையாக கருதப்படும். குழு விளையாட்டுகளில் மாநில அளவில் குறைந்தது 50% போட்டிகளில் பங்கேற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கேற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். சர்வதேச போட்டிகளில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், ஆசிய விளையாட்டு போட்டிகள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் நடத்தப்படும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை IOC-யால் அங்கீகரிக்கப்பட்ட ISF இன் கீழ் நடத்தப்படும் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது IOC-யால் அங்கீகரிக்கப்பட்ட ISF இன் கீழ் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள், தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டு போட்டிகள், பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள், ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகள், சர்வதேச பார்வையற்றோர் விளையாட்டு சங்கம், காது கேளாதோருக்கான சர்வதேச விளையாட்டு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக விளையாட்டு மற்றும் காது கேளாதோர் விளையாட்டுகள் ஆகிய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களும் பங்கேற்றவர்களும் இந்த 3% இடஒதுக்கீட்டின் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தேசிய அளவிலான போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தேசிய விளையாட்டு போட்டிகள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளால் நடத்தப்படும் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் சுகாதார செவிலியர், கிராமப்புற செவிலியர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்கள் நடத்தும் போட்டிகளின் அனைத்து நிலைகளிலும் சீனியர் அளவிலான போட்டிகள் மட்டுமே தகுதியான போட்டிகளாக கருதப்படும். விளையாட்டு வீரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் பின்வரும் தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறிவிப்பு வெளியிடப்படும் தேதி 11/3/2026. இணையவழி விண்ணப்பம் தொடங்கும் தேதி 12/3/2026. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி தேதி 11/4/2026. இவ்வாறு உறுப்பினர் செயலர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே மேற்குறிப்பிட்டுள்ள விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று அல்லது வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையில் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களுக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கலாம். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்சஸ், மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அண்டர் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதுல கொடுத்திருப்பாங்க 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இதுல பதிவு செய்வதற்காக இங்க பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 3%
3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டர் TNUSRB அண்ட் MRB அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக முழு பெயர், விளையாட்டு கொடுத்திருக்காங்க. உங்க விளையாட்டு டிசிப்ளின் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிறந்த தேதி, பாலினம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தந்தையின் பெயர், தாயாரின் பெயர், தந்தையின் தொழில், தாயாரின் தொழில் போன்ற பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக தொடர்பு முகவரி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், கிராமம் அல்லது நகரம், மாவட்டம், பின்கோடு. அடுத்ததாக நிரந்தர முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆதார் எண், அப்புறமா உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 250 KB குள்ளாடி JPG ஃபார்மேட்ல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணலாம். லாகின் பண்றதுக்காக உங்க கைபேசி எண் என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா, நர்சஸ், மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அதாவது உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆகவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக 3% இடஒதுக்கீட்டின் கீழ் உதவி செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதி உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.